அந்த இந்தியா பாகிஸ்தானா இல்லைப்பா, இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பான அனைத்து உறவுகளுக்கு இனிய மதிய வணக்கம். இந்தியா ஸ்ரீலங்கா கடல் எல்லை பிரச்சனை ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு? கடல் எல்லை பிரச்சனை ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மீனவர் பிரச்சனை. அது மாதிரியே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குவைத் ஈராக் மிகப்பெரிய ஒரு கலவரம் உருவாக போகுது. கலவரம் வெடிச்சிருச்சு, ஆரம்பமாகிடுச்சு மிகப்பெரிய அளவில். இப்போ ரீசெண்டாக நான் நியூஸில் வீடியோ ஒன்று போட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியலை, பார்த்தீங்களோ தெரியலை. கடலில் வந்து சட்டவிரோதமாக எல்லையை தாண்டி வந்து மீன் பிடிக்கிற கேஸ் உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா குவைத்து ஈராக்கிய மீனவர்களை குவைத்து வந்து பிடிச்சு இந்த மாதிரி பண்ணதுக்காக பெரிய போராட்டம், பெரிய சண்டை, குவைத்திர கொடியை கீழே போட்டு மிதிச்சது என்ன, உடைச்சது என்ன. ஈராக்கில் மிகப்பெரிய ஒரு கலவரமே வெடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் ரோட்டில் இறங்கி பெரிய போராட்டம், இந்த மிகப்பெரிய போராட்டம். கன்சுலேஷன்ஸ் ஆஃபீஸுக்கு முன்னாடி ஈராக்கில். சரியா? இப்போது அது போதாதுன்னு இன்னொரு வீடியோ ஒன்று, மிகவும் பதட்டமான ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கடல் எல்லைக்குள்ளே இறங்கி படகுல வந்து படகுலையே வச்சு, அதாவது அந்த இந்த படகு இருக்குது தானே, சின்ன படகுலையே வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். குவைத்துக்கு படகுல உள்ளே வந்து ட்ரோனை அதில் செட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, குவைத்துக்குள்ளே தாக்குதல் நடத்துகிறாங்க. எங்கேருந்து? ஈராக் எல்லையில் இருந்து ட்ரோன் பறந்து போயிடுச்சு. பார்த்தீங்களா? இந்த வீடியோ போட முடியாது, இது வந்து இந்த இதாக போட முடியாது. இதில் நான் வெளியில் வச்சு காட்டுறது ஓரளவுக்கு சேஃபாக இருக்குன்னு நினைக்கிறேன். போயிடுச்சு பார்த்தீங்களா, புகை கிளப்புது. அப்போது இதுவும் நடந்திருக்குது. இதுவும் வந்து குவைத் எல்லையில் தான். அதே மாதிரி போதைப் பொருளும் கடத்தி கொண்டு வராங்க, ஆயுத கடத்தலும் நடக்குது, பண பரிமாற்றம், அது இது சட்டவிரோத செயல்பாடுகள் எல்லாமே நடக்குது. இந்த செயல்பாடுக்காக தான் குவைத் வந்து குவைத் கடலோர காவல் படை தடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை புரிஞ்சு கொள்ளாத சில மக்கள் அப்பாவி மீனவர்களை தாக்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பதட்ட நிலையிலேயே மிகப்பெரிய ஒரு சூழலை உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ ஈராக் குவைத் முட்டிக்கிட்டு நிற்குது ரெண்டு பக்கமும். ஆனால் கடல் வழியாக ட்ரக்ஸ், வெப்பன்ஸ், அந்த மாதிரி நிறைய விடயங்களை வந்து கொண்டு வராங்க. பார்டர் டு பார்டர் இல்லீகலான ஒர்க் நிறைய நடக்குது. அதை எதிர்த்து போராடுறது கூட இப்போ ஒரு நாட்டுக்கும் குழப்பமாக வந்து நிற்குது. இதுவும் ஒரு வகையில் மிகப்பெரிய ஒரு அந்த பேசு பொருளாக இப்போ மாறி இருக்குது. ஈராக்கில் வந்து இப்போதைக்கு வரைக்கும் கன்சுலர் செக்ஷன் ஆஃபீஸ்லேருந்து ஒரு குவைத்திகள் கூட வெளியே வர முடியாத அளவுக்கு உள்ள பக்காவாக பாதுகாப்பாக இருக்கிறாங்க. அவங்களுடைய பாதுகாப்புக்கு மிலிட்ரியை இறக்கியிருக்கிறாங்க, இராணுவத்தை ஃபுல்லாக இறக்கியிருக்கிறாங்க. இராணுவம் ஃபுல்லாக ஃபீல்டில் நிற்குது. ஃபுல் இராணுவத்தில் கட்டுப்பாடு, ஃபுல் இராணுவம் இறங்கி இராணுவத்தில் கண்ட்ரோலில் தான் நிற்குது. ஏன்னா அப்படி அந்த அளவுக்கு உள்ள பூந்த துண்டு துணியை காணுன்னு ஓட வேண்டி வரும் போல், துண்டா பிச்சையை வீசிடுவானுங்க போல், அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க. அடுத்த பிரச்சனை ஒன்று, ஈராக் குவைத் மறுபடியும் முருகல் நிலையில் இருக்குது. பார்ப்போம். கடல் வழி பிரச்சனையும் மறுபடியும் இந்த இலங்கை மீனவர்கள் பிரச்சனை மாதிரியே உருவெடுத்து நிற்குது குவைத்தில். அதே மாதிரி கடல் வழியாக குவைத்துக்கு தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணுறாங்க. அதுவும் ஒரு பக்கம் பயங்கரமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விடயம், குவைத் கடல் தொழிலாளர்கள் ரொம்ப கவனம். இந்த பழிவாங்கல் தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதாகவும் சிலர் வந்து தகவல்களை வெளியிட்டிருக்கிறாங்க. கடல் தொழிலுக்கு போகிறவங்களும் ரொம்ப கவனம். هذا آخر تحذير لك، أنا قاعد أقول لك باخذ هوياتك وتمشي. هذا آخر تحذير لك، إذا ما وقفت راح أطلق النار عليك. عمي أنتم ناس طيبين، عمي العشرة ضربكم، عمي الله وكيلك على ناس تعبانين، الله وكيلك ناس تعبانين. كلنا ناس تعبانين، إحنا قاعد نقول لك وقف ما راح نسوي لك شيء. يا بس الناس شبته ما نقدر، ألف رحمة على وجهك. سامحنا، ألف رحمة على وجهك. ما راح ناخذ منك شيء يا حبيبي، راح نقول لك وقف، راح ناخذ البيانات وتمشي. لا تطوي عمر، والله امس صدقون، امس طبق علينا الزوارق، خذوا البيانات،
وقال لنا شيلوا الغزل وطلع. الله شاهد، بس من امتى جيت بعد احنا خفنا وطلعنا. ابن الحلال انا قاعد اكلمك الحين واقول لك وقف، اعطيك الامان، راح اخذ هوياتك وتمشي. جالسه احنا امس طبق علينا الزورق وقال لنا شيلوا الشبك وطلعوا، شاف بياناتنا فتش الانجاز وعافنا ومشي، قال شيلوا الشبك. الله شاهد، وعندنا الشبك ومشينا وهسه طالعين رايحين لهن. خلاص مو مشكله، وقف مره ثانيه. ناظرين من عندك طالعين والله ما شفنا بعد والله. حبيبي انا قاعد اقول لك وقف، انا ما راح اقص راسك، راح اخذ بياناتك وتمشي. يسمع دوكم يقول. انا قاعد اقول لك الحين توقف، صح ولا لا؟ يا طويل العمر الله شاهد طالعين وبعد ما يشوفونا، والله بعد ما يشوفونا دوم وياك المصطفى وياك المدينه، اثنين هاي اللنجتين بعد ما يشوفونا بالبحر. خلاص مو مشكله، انت ليش ما تبي توقف الحين؟ وقف. انا كم مره الحين قاعد اقول لك وقف ما تبي توقف، راح تخليني اضطر استخدم معك طريقه ثانيه. I told you once again that is not allowed. لا مساكين رحم الله والديك. عمي سامحني، انا فرحنا على والدي. انت ما تفهم، انا مو اقول لك وقف. انا فرحنا على والدي. We are in international water. خلاص تحمل، انا الحين قلت لك وقف وانت ما تبي توقف، كيف؟ فرحنا على والديك، كابتن سامحني، بعد ما تشوفنا بالبحر الله وكيل. احنا ما عندنا بحر، ما عندنا غير من البويات اللي تجيب. هاي العيشه انقطعت، الله وكيلك انقطعت، وبعد ما نقدر نشتغل. انت ما تفهم؟ وقف. بعد راح نبطل من البحر، الله وكيلك راح نبطل. هاي العيشه بعد ما نريد. وقف. يا تفهم ولا ما تفهم؟ وقف. والله احنا صايمين حرقنا يابس. حتى حرق يابس، وقف. عمي نصرنا الله من عندك بس تسامحني، انا فرحنا على والدي. وبعد بحر ما نطلع، الله وكيلك ما نطلع. الله يطول عمرك، رحم الله والديك، حتى شبكنا ما نريده. كابتن والله بعد ما شفنا، بالله الكريم طالعين وبعد ما شفنا دوم. والله عندنا الشبك مالتنا بعد ما نريده ورايحين له. عم الله وكيلك ناس تعبانين، بالقرى الناس تعبانين وحق هاي الصبح. ليش ما تبي توقف انت الحين؟ انا كم مره احذرك. احنا الناس خايفين، الله وكيلك خايفين. انا فرحت على باخذ بيان. امس ربعكم امس بدأوا دسات فاصلنا هويات، احنا ضلينا على متفرجين حاطين فرصه شيء بس. ليش توقف؟ راح اخليك تسامحني ورحم الله والدي.